அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழக அரசு ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் புதிய ஒரு திட்டம் ஒன்று தொடங்கியிருக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தோட பேர். இது எப்படின்னா, நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடலாமான்னா, நம்ம எதுவும் தெரியல, இல்லை நமக்கு எதுவும் ஒரு சிந்தனை ஆற்றலே கிடையாது அப்படின்னா நம்ம கடந்து போயிருந்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. நமக்கு இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சும், இதை நம்ம மக்கள்கிட்ட நம்ம கடத்தலை அப்படின்னா, நான் ஒரு சராசரி எப்படி சொல்லலாம், ஒரு மனிதனாவோ இல்லை ஒரு சமூகத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு பிள்ளையாவோ நான் இல்லைங்கிறது தாங்க அர்த்தமாகும். இதை நம்ம எப்போவுமே நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன நடந்துச்சு, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி இவங்க என்ன சொன்னாங்க, அதை நம்ம எடுத்து பார்க்கணும். ஒவ்வொரு தேர்தலையும் நம்ம மாறுதல் வரணும் அப்படின்னா, முதல்ல நம்மள்கிட்டருந்து அந்த ஒரு மாறுதல் நமக்கு வரணும். சீமான் வந்தால் நல்லா இருக்குமா, அவர்லாம் எப்படி நம்ம வாக்கு செலுத்தினா அவர் வெல்ல போகிறாரா, அவர் வென்றுவாரா, அவர் வெல்லட்டும், நம்ம அதுக்கப்புறம் வாக்கு செலுத்தலாம் இப்படிங்கிற அந்த ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு நமக்கு அந்த ஏன்னா இது போல் நம்ம என்னமோ ஒரு மிகப்பெரிய அறிவாளி மாதிரி என் மக்கள் நினைக்கிறதுனால என்ன ஆகி போயிடுது, இவங்க மாற்றி மாற்றி இது போல் திட்டங்கள்லாம் போட்டு ஏற்கனவே ஒரு தடவை இதுக்கு முன்னாடி தேர்தல் அவங்க சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா பகுதியுமே போனார். எல்லா போராட்டங்கள் அந்த சமயங்களில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ, இன்றைக்கி செவிலியர்கள் போராட்டம் நடக்குது பார்த்திங்களா, அது போல் முன்னாடி அதிமுகலையும் நடந்துச்சு. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் நடந்தது. அந்த போராட்டத்துக்கு போனார். இங்கே நம்ம போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்துக்கு அதுக்கும் போனார். எல்லா இடத்துலையும் போய் அவர் சொன்னது கூடுமான வரைக்கும் ஒரு 100 நாளில் நான் ஆட்சிக்கு கையோடைய எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு இருக்கிறாரு ஐயா திமுகவின் தலைவர், நமக்கு உள்ள முதல்வர் அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை அது. ஆனால் இன்றைக்கி அவர் என்ன கேட்குறாரு, இப்போ நீங்கள் உங்கள் கனவை சொல்லுங்கள், நான் தீர்த்துடுறேன் அப்படின்னு அவர் பேசும்போது எனக்கு இந்த செந்தில் படம் பார்த்தாப்புல தாங்க நினைப்பு வருது. நான் யாரையும் குறைச்சி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம், உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த பக்கம் 2 வீல் இருக்கா, இந்த பக்கம் 2 வீல் இருக்கா, இந்த பக்கம் 2 வீல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்புக்காகங்கிற படத்தில் அந்த வீலெல்லாம் காட்டிட்டு சொல்லுவாப்புல. அவர் ஒரு அறிவாளியாக ஆனால் தான் நான் உனக்கு பொண்ணு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செந்தில் காதலியோட அவங்க அப்பா சொன்னதுக்கப்புறம் இவர் ஒரு இது போலலாம் சொல்லிகிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் என்ன செய்வார், ஒரு மலை ஒன்று இருக்கும், அந்த மலையை நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் வசூலை போட்டுருவாப்புல. வசூலை போட்டு அந்த இடத்துக்கு போயிடுவார். போய் எல்லாம் ரெடியா, எல்லாம் ரெடியா, எல்லாம் ரெடியா, எங்கே தூக்கி வைங்க, நான் தூக்குறேன் பாப்பில். உடனே என்னான்னு சொல்லி அவனுங்க இப்படி அடிக்க வர போகும்போது அப்போ சொல்லுவார், இல்லை எல்லாம் தூக்கி வச்சுங்க, நான் தூக்க தயாராக இருக்கேன், இப்போயும் நான் உங்கள்கிட்டலாம் பொய் சொல்லலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படிம்பாப்புல. அதே போல் தான் வடிவேலு ஒரு படத்தில் என்ன செய்வாப்புல, எவன் பொண்டாட்டிலாம் பத்தினியோ அவளுக்கு அந்த இது மலையில் இருக்க கடவுள் தெரியுண்டா அப்படிம்பாப்புல. இதெல்லாம் எப்படின்னா ஒரு நவீன முறையில் ஏமாத்துறது. இப்போ நமக்கு சமீபத்தில் இன்றைக்கி வர வேண்டிய ஜனநாயகன் படத்தோட இயக்குனர் எடுத்திருந்தார் பாருங்க, சதுரங்க வேட்டைன்னு. அந்த படத்தில் கூட சொல்லுவாங்கள்ல, ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவன்கிட்ட நீங்கள் கருணையை எதிர்பார்க்கக்கூடாது, அவனுக்கு உண்டான ஆசையை தூண்டணும். அது போல் வேலை தாங்க இப்போது நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல, கமெண்டில் போடுங்க. 2030க்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்க அதெல்லாம் நான் நிறைவேற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி ஐயா பேசியிருக்கிறாங்க. இங்கே இங்கே நம்ம மக்கள் அதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு விளம்பரமும் போடுறாங்க, எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். அப்போ உங்கள் கனவு என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இவங்க சொன்ன சமயத்தில் தான் இன்றைக்கி நம்மளோட செய்திகள் எல்லாத்துலேயும் போட்டிருக்கிறோம். தஞ்சாவூரில் எங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போராடினா அந்த மக்களோட பேட்டியை நம்ம போடுறோம். இந்த செவிலியர்கள் நர்ஸுங்கள்லாம் எங்களுக்கு நீங்கள் பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க போராடுற போராட்டத்தை நம்ம போடுறோம். அதில் இவங்க கலைஞர் செய்திகள் நினைக்கிறேன், அதில் இவங்க ஒரு இது போடுறாங்க. அதில் உடனே சொல்கிறாரு, நாங்களும் எங்கள் வீட்டில் ஒரு அந்த கேக்குலாம் செய்கிற அந்த பேக்கரி வச்சு அதையும் என் பொண்ணு பேர்லேயே வச்சோம்னா எப்படி இருக்கும் தெரியுமா. ஏன்னா இது அவரோட கனவா.
அதே போல் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கனவு சொல்கிறாங்க. எனக்கு கூட கனவு இருக்குங்க. நம்ம செய்திகள்லேயே வந்து பல நாள் வந்து போட்டிருக்கோம். அந்த கனவுகள் என்னென்னா, எங்கள் தஞ்சாவூருக்கும் இங்கே விவசாயிகள் பூமியாக இருக்கிற இந்த டெல்டா மாவட்டத்துக்கு முழுவதுக்குமே உண்மையிலேயே இந்த விவசாயிகள் மேலே அக்கறை வச்சு உலர் கலன்னு ஆரம்பித்து அதை வந்து நீங்கள் வந்து அமைச்சு கொடுத்துட்டிங்கன்னா, எங்கள் ஆட்கள் வந்து இங்கே நெல்லெல்லாம் வந்து ஈரப்பதத்தோடு இருக்குது, பக்குவமாக இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எப்போவுமே மத்திய அரசுக்கிட்ட வந்து நீங்கள் சொல்கிறாப்புல வேணால் ஒன்றிய அரசுக்கிட்டே நாங்கள் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லாமல் எங்கள் மக்களும் சரியாயிடும். எங்கள் மக்களும் வந்து எங்கள் விவசாயிகளும் எல்லோரும் போலையும் ஒரு நிம்மதியாக வாழ்வாங்க ஐயா. எங்கள் கனவை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா? அதே போல் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் 2021 இங்கே இருக்கிற எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம், இங்கே இருக்கிற நம்ம வெண்ணாறில் நீங்கள் சொன்னீங்க ஐயா, போர்க்கால அடிப்படையில் இந்த வெண்ணாரை வந்து நாங்கள் வந்து தூர்வாடுறோம், சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு நிதிகள் அதிகமாக ஒதுக்குனீங்க. ஏறக்குறைய வந்து ஒரு 100 கோடின்னு நினைக்கிறேங்க ஐயா, ஒரு 3 ஆண்டு 4 ஆண்டுகளாக. ஆனால் இன்னை வரைக்குமே எங்கள் ஊர் பள்ளிக்கிராரத்துக்கு பக்கத்தில் நடந்து போனாலே தெரியுங்கய்யா, இல்லை வந்து அங்கே நின்று ஒரு வாகனத்தில் போனாலே தெரியுங்கய்யா, திரும்பி பார்த்தா போதுங்கய்யா, அந்த இடத்துல அப்படியே தாங்கய்யா இருக்குது, திட்டு அப்படியே தாங்கய்யா இருக்குது. அதே போல் தாங்கய்யா எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் வந்து வெட்டாறு இருக்குங்கய்யா, அங்கே 15 ஆண்டுகளாக தூரே வரலைங்கய்யா. அங்கே இப்போ நான் சொன்னதுக்கப்புறம், நான் ஒரு செய்தி போட்டதுக்கப்புறங்கய்யா தூர் ஒரு ஆப்பில் போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் உண்மையிலேயே தூர் வரணும் எப்படிங்கய்யா இருக்கும்? அது போல் செய்கிறீங்களா ஐயா? இந்த கட்டடங்கள்லாம் கட்டுறாங்க ஐயா, அந்த கட்டடங்களை வந்து கலைஞர் வீட்டுக்கு வந்துங்க ஐயா, ஒரு 360 ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஐயா. அந்த 360 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ பணம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3.5 லட்சம் தராங்க ஐயா. ஆனால் அதே அளவு ஒரு 600-700 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கட்டடம் வந்து அரசு சார்பாக கட்டுறாங்க ஐயா. அதுக்கு பார்க்குறேங்க ஐயா 9.70 லட்சம், அதாவது 9,70,000 இப்போல்லாம் போட்டிருக்காங்க ஐயா. ஒரு பஸ் ஸ்டாப் கட்டுறாங்க ஐயா, அதுக்கு அப்படி போட்டிருக்காங்க ஐயா. அதில் வந்து ஒரு கதவோ, இல்லை வந்து அதிகமான ஒரு ஜன்னல் வைக்க வேண்டிய வேலையோ, இல்லை கிச்சன் வைக்க வேண்டிய வேலையோ எதுவுமே இல்லைங்க ஐயா. அப்போ இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இவங்க எல்லாருமே சரியாக லஞ்சம் வாங்காமல் செஞ்சால் எப்படிங்க ஐயா இருக்கும்? இதெல்லாம் என் கனவில் இருக்குங்க ஐயா. சாலை போடுறாங்க ஐயா, அந்த சாலை போட்டிருக்குங்கிற பேரில் தான் போடுறாங்களே தவிர, நான் என்னோடய செய்திகளே நிறையா போட்டிருக்கேங்க ஐயா, தரமாக இருக்கிறது இல்லைங்க ஐயா. சுத்தமான குடிநீருங்க ஐயா, பல இடங்களில் எல்லா இடத்துக்கும் அதிகாரிகள் இருக்கிறாங்க, சம்பளம் கொடுக்குறீங்க, அவங்களுக்காகவே நம்மளும் நம்ம செய்திகளில் போகிறோம், நீங்களும் உழைக்கிறீங்க. அதில் உண்மையிலேயே அவங்களாம் வேலை பார்த்தா எப்படிங்க ஐயா இருக்கும்? நம்ம 4000 கோடி செலவு பண்ணுறோம், 5000 கோடி செலவு பண்ணுறோம், ஆனாலும் மழை நீர் வந்து அப்படியே இன்னும் நின்றுட்டு இருக்குங்களே ஐயா. அதெல்லாம் சரி பண்ண எப்படிங்க ஐயா இருக்கும்? இப்போல்லாம் எனக்கு வந்து பல திட்டங்கள் இருக்குது. ஒரு கடை கட்டுறாங்க, அந்த கடையை வந்து அந்த செவுரை மேற்கொண்டு சுரண்டுன்னா வந்துடுதுங்க ஐயா. அதுலேயே நமக்கு தெரியுதுங்க ஐயா எவ்வளோ சுரண்டல் இருக்குது அப்படிங்கிறது. ஐயா மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம் ஐயா, நம்ம அரசு மருத்துவமனைக்குங்க ஐயா எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஐயா. அதெல்லாம் வந்து அந்த நோட்டில் இருக்க தவிர அங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே இல்லைங்க ஐயா. நம்ம அதுக்குன்னு சில அமைச்சர்கள்லாம் போட்டிருக்கிறோம், நம்ம ஊர்லேயே நமக்கான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து சரியாக இருக்கணுங்கிறது என்னோடய கனவுங்க ஐயா. பல தாய்மார்கள் தாலியெல்லாம் வச்சுட்டு வேறு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எப்படியாவது நம்ம வந்து நம்ம வரி பணத்தில் இருக்கிறத, அதுங்களுக்கு அது கூட தெரில, வரி பணத்தில் தான் நடக்குதுங்கிறதுக்கு தெரிலங்கய்யா. அங்கே வந்து மருத்துவமனையில் நின்றுக்கிட்டு எந்த பக்கம் போகிறேன்னு தெரியாமல் பல ஊர் அரசு மருத்துவமனையில் இப்படி தாங்க ஐயா இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா. அதை கொஞ்சம் சரி பண்ணுறீங்களா ஐயா? அப்போல்லாம் கேட்கணுன்னு தோணுது. ஆனால் நீங்கள் பொட்டியோடு கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொட்டியில் உள்ளதை நாங்கள் எல்லாமே எடுத்துட்டோம், நாங்கள் எல்லாம் சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கிறதும் நமக்கு தெரியும். இதை பார்த்துட்ருக்க என் மக்கள் வந்து இனிமேல் உள்ள காலத்தில்னாச்சும் கொஞ்ச நாச்சும் சிந்திங்க. இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா என்ன சொன்னாங்க, எத்தனை தடவை வந்து மதுக்கடை வந்து மூடுறேன்னு சொன்னாங்க, கையெழுத்து எதுக்கு போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி உண்மையிலே என்ன நடந்துகிட்ருக்கு, நான் ஒட்டு மொத்தமும் எதுவுமே செய்யலை அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆசையை தூண்டி இவங்க செய்கிறாங்களே தவிர, ஆனால் அதில் வந்து ஆட்சி அதிகாரத்தை வராங்க, ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மையிலேயே எந்த நேரத்தில் என்ன வேணுமோ அது கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ வந்து லேப்டாப் மேற்கொண்டு கொடுக்குறாங்க. எப்போ கொடுக்கணும்? இப்போ 10வது 11வது 12வது இந்த சமயத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அதுங்க படிக்கிறதுக்கு பயன்படும். 3rd இயர் கொடுக்குறாங்க ஐயா. பார்க்குற நீங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. 3ஆம் வருஷம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கி அதை போய் என்ன செய்ய போகுது? எப்போதுமே நம்ம வந்து ஒரு திட்டங்கள் போடுறோம் அப்படின்னோம்னா எதிர்காலத்தை வந்து நம்ம வந்து தொலைநோக்கு பார்வை அப்படிம்பாங்கள்ல, அது போல் வச்சு தான் நம்ம ஒரு திட்டத்தை போடணும்.
அதான் சரியாக இருக்கும். நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லணும்னு சொல்லலை. நீங்கள் அந்த விளம்பரத்தில் வந்து நிறைய கனவுகள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு என்னடா இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, அப்போ இத்தனை ஆண்டுகள் என்ன செஞ்சீங்க? இன்றைக்கி கேட்குற கனவை வந்து 2021 நீங்கள் வந்தப்போ கேட்க வேண்டியதானே உங்களோட கனவுகள் என்னன்னு. இந்த ஒன் போர்ட் சிஸ்டம், உங்களுடன் ஸ்டாலின், என்னென்னமோ திட்டங்கள்லாம் போட்டிங்க. ஆனால் உண்மையிலே நாட்டில் வந்து இருக்கா அப்படின்னு பார்த்தா உங்களோட ஏட்டில் இருக்குது. நாட்டில் பல இடங்களில் பல திட்டம் இல்லை. இல்லை தம்பி, நீ வந்து பொய் சொல்கிற தம்பி, எங்கள் ஆட்சிக்கு மேலே வந்து நீ வந்து களங்கத்தை ஏற்படுத்துகிற அப்படின்னு சொன்னால் அதை வந்து நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன். இல்லைங்க அப்படிலாம் கிடையாதுங்க, ஆனால் நிரூபிக்க தயாராக இருக்கங்களோட என்னோடய செய்திகளே எடுத்து நான் போட்டு போயிட்டே இருப்பேன். எந்தெந்த இடத்துல போனேன், என்னென்ன நடந்துச்சு, எந்த மருத்துவமனையில் என்ன நடந்துச்சு, இங்கே வெளியில் சாலைகள் எப்படி இருந்துகிட்டு இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னா அந்த காம்ப்ளெக்ஸில் அப்படி சட்டை தூக்கணும்னா செவுறு வந்து பொத்துக்கணும் உழுவுது. அந்த லட்சத்தில் வந்து செவுறு கட்டியிருக்கிறாங்க. இப்போ இது ஒட்டு மொத்தமே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களோ இல்லை திமுக மட்டுமே நான் சொல்லலை. ஆனால் எப்போதுமே வந்து இப்போ என்கிட்ட வேலைக்கு இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் எனக்கு பயப்படுவான். ஏன்னா தெரியும் அவனுக்கு நீ சரியில்லைன்னா போயிடுறான்றவன்னு. ஆனால் ஐயா வந்து இரும்பு கரத்தை வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் நான் தடுத்துருவேன் அப்படின்னாங்க. அன்பாக செய்கிறாரு. நான் இல்லைன்னா அதுக்குன்னு வந்து ஒட்டு மொத்தமாக சொல்லணுன்னா எங்கள் அப்பாவே என்னை வந்து அவரோட ஆத்மாவே என்னை வந்து அடிக்கணும்னு வச்சுங்களேன். ஆனால் அப்படி கிடையாது. உண்மையிலேயே இன்னும் நீங்கள் வந்து நல்லபடியாக செய்திருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து செய்யக்கூடாதுன்னு யாரெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு என்னென்னா இவங்களுக்கு வந்து இவ்வளோ தான், இத்தனை ஆண்டுகள் கொடுத்து பார்த்துட்டோமே, ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இந்த 2 திராவிட கட்சிகள் தான் நம்ம கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் நம்ம கொடுத்தோம். காங்கிரஸ் காமராஜர் எப்போ செத்தாரோ அப்போயே காங்கிரஸ் செத்து போயிடுச்சு. அவர் சாகும்போது காமராஜர் வந்து காங்கிரஸே இல்லாமல் செத்து போனார். இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் எதிர்காலத்தில் பிள்ளைகள் வந்து ஒரு அறிவார்ந்த பிள்ளைகளை வரணும். ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நல்லதுன்னா உண்மையிலே நல்லது. இப்போ இவங்க நல்லது செய்கிறோம்பாங்களா, அது போல இல்லை, உண்மையிலே நல்லதா ஒரு எதையும் நம்ம வந்து கையேந்தி யார்ட்டையும் நம்ம வந்து வாங்கணுங்கிறது இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிற தாய்மார்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கங்க, உண்மையிலே இந்த மண்ணுக்கு மேலே அக்கறை உள்ளவங்க தான் இந்த மண்ணை வந்து மாற்றணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும். சில பேர் வந்து இந்த பழைய மூட நம்பிக்கைங்கிறது தெரியுமில்ல, இந்த பேய் இருக்குது பிசாசு இருக்குதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அப்போயே பெரியார் சொன்னார், அப்போயே அண்ணாதுரை சொன்னார், அப்போயே அவர் சொன்னார், இவர் சொன்னார். இப்போ என்ன செய்கிறீங்க? இப்போ இன்றைக்கி இந்த நிலைமையில் நின்றுட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? போராட்டம் இல்லாத இடம் எதுவும் இருக்குதா? செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம். ஆசிரியர் போராட்டத்தில் சொல்கிறாங்கங்க, எங்களுக்கு வந்து இந்த 15,000 சம்பளங்கிறாங்க ஒரு மாதத்துக்கு. அதுலேயும் அந்த மே மாதம் வந்துச்சுன்னா ஒரு மாதம் சம்பளம் கிடையாதுங்கிறாங்க. நேற்று தான் அதை வந்து உட்காந்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு இதில். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுமா இல்லையா? இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து எப்படி நம்ம சரி பண்ணணும்? நம்ம வந்து வாக்குறுதியில் கொடுத்துருக்கக்கூடாது. நம்ம வந்து இதெல்லாம் செய்ய மாட்டோம்னா வாக்குறுதியில் ஏன் கொடுக்குறோம்? அப்போ வந்து அவங்களோட ஆசையை தூண்டி அவங்கள நம்ம வந்து ஏமாத்துறோம்னு அர்த்தம். இது வந்து நம்பிக்கை துரோகம் இல்லையா? அது திருப்பி வந்து இப்போ இன்னும் 2 மாதத்துக்குள்ளே தேர்தல் அறிவிக்க போகிறான். இப்போ வந்து உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னா இது எப்படின்னு எனக்கு தெரியல. இது இனிமேனாச்சும் ஏமாறாமல் என் மக்கள் வந்து தெளிவோடு இருங்க, சரியானவர்களை வாக்கு செலுத்துங்க. உங்களை பற்றி நேசித்து உங்களுக்காகவே வந்து வாழ்வை அர்ப்பணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இங்கே நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை வாக்கு செலுத்துங்க. நான் வந்து சுற்றி வளர்ச்சிலாம் அதை வந்து ரொம்ப போட்டு நான் வளர்க்கலாம் விரும்பலை. அண்ணன் சீமான் கருத்தை வலுப்படுத்துங்க, நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. அவனுக்கு தான் உண்மையிலேயே மண்ணின் மீது அக்கறை இருக்குது, மக்களின் மீது அக்கறை இருக்குது. சொன்னதை செய்வாங்க. அப்படின்னா கேட்குறது எங்களை மாதிரி 1000 பேர் இருக்கிறோம். ஆனால் வந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம ஐயாக்கள் கட்சியில் இந்த அதிமுக, திமுக, பிஜேபி, காங்கிரஸ், டிவிகே இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து இன்றைக்கும் ஏதோ நல்லது செய்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓரளவுக்குன்னாச்சும். ஆனால் தாவேக்காவிலலாம் நான் விஜய் மேலே நான் எதுவும் சொல்லலை. நான் விஜய்கிட்ட நான் எதுவுமே பேசவே தயாராக இல்லை. ஆனால் அங்கே வந்து சேர்றது முழுவதும் 15 வயசில் வந்து ஒரு பையன் சேர்றான், அவன் வரும்போதே வேறு மாதிரி இருக்கிறான். ஃபேமிலிஸ்னு போட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இந்த வாட்டி வந்து இந்த ஆசை தூண்டுற மாதிரி வந்தாங்கன்னா வந்து அவங்க புறக்கணிங்க. இதுக்கப்புறம் இன்னும் என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறாங்கன்னு தெரில. அந்த திட்டம் போட்டு அவங்க வந்து பேர் வைக்கிறாங்க ஒரு திட்டத்துக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கட்டம் போட்டு அவங்கள வந்து ஒழிச்சு கட்டிட்டு இன்னமும் இது வேண்டாம்ப்பா, நம்ம வந்து புதிய ஆட்சிக்கு நம்ம கொண்டு வருவோம்ப்பா, இந்த மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் நம்ம கொண்டு வருவோம்ப்பா, நம்ம வைத்த பிள்ளைகள் நம்ம வந்து கொண்டு வருவோம்ப்பா, விவசாய சின்னத்தை வந்து வெளில வைப்போம்ப்பா, அப்போ விவசாயி செழிக்கும், விவசாயம் நல்லா இருந்ததாம்ப்பா நம்ம நல்லா இருக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வாங்க. அதை சொல்ல தான் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.